இப்போ சாக்கம்பரி ராஜா ராஜராஜ சோழன் பற்றி நமக்கு எல்லாருக்கும் சொல்ல போறான். இந்த பாரத மாதா நித்தியம் வேதங்கள்னாலையும் புராணங்கள்னாலையும் போற்றக்கூடியவளா இருக்காளாம். இந்த பாரத தேசம் பூரா தேச பக்தர்கள் நிரம்பி இருக்கா. அப்படிப்பட்ட இந்த தேசத்தை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தேச பக்தர்களும் மகாராஜாக்களும் மகாராணிகள் பலரும் ஞானிகள் பலரும் வழிநடத்திய நாடாம் நம்ம பாரத நாடு. இப்படிப்பட்ட இந்த பாரத நாட்டையும் இந்த பாரத நாட்டில் இருக்கிற உயர்ந்த சிந்தனை கொண்ட மக்களையும் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி பாரதியாரும் ரொம்ப அழகாக பாடியிருக்கார். இப்படிப்பட்ட நம்ம பாரத தேசத்தில் ஒரு சிறந்த போராளி, கலை வல்லுனர், கூடவே பராக்கிரமசாலி, தெய்வ பக்தியும் கொண்டவர். அதனால பணிவுடன் வாழ்ந்த ராஜராஜ சோழன்னு சொல்லக்கூடிய சிவபாத சேகரனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தும் கேட்டும் அனுபவிக்க போகிறோம். சோழ நாடு சோறுடைக்கும் நாடாக மட்டுமில்லாம பக்தியையும் வீரத்தையும் வளர்த்த மிக காரணமா இருந்தது ராஜராஜ சோழன். பராந்தக சுந்தர சோழனோட மகன் அருண்மொழிவர்மன்னு சொல்லக்கூடிய இந்த ராஜராஜ சோழன் சின்ன வயசுலேருந்தே வீரத்தோடையும் பக்தியோடையும் வளர்ந்து வரார். இவருக்கு உரிய வயசுல கல்யாணமும் ஆறது. இவரோட முதல் மனைவியான லோக மகாதேவி அப்படிங்கிறவாளும் சிறந்த சிவபக்தை. நிறைய கோயில்களுக்கு நிறைய உதவியெல்லாம் செஞ்சிருக்கா. தட்சிண கைலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சநதீஸ்வரர் கோயிலுக்கும் நிறையா பொன் பொருள் எல்லாம் குதித்து உதவி பண்ணியிருக்காளாம். முன்பே சொன்னது போல ராஜராஜ சோழன் ஒரு சிறந்த போராடி. அவளோட கப்பல் படை இருக்கே, அது எப்பேற்பட்டதுன்னா இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி மால்தீவ்ஸ், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, லாவோஸ், கம்போடியான்னு பல இடத்தையும் இந்திய பெருங்கடல்ல கேப்சர் பண்ணியிருக்காராம். இப்போதான் நம்ம எல்லாரும் லக்ஸரி ஷிப்ஸ், க்ரூஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாரத தேசத்திலேயே அவ்வளோ பெரிய படையை எடுத்துன்னு போற அளவுக்கு பெரிய பெரிய கப்பல்லாம் இருந்திருக்கு. இந்த ராஜராஜ சோழனோட பெருமையை தான் ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிற கவியும் தன்னோட மூவருலா அப்படிங்கிற செய்யுள்ள தூதர் காப்பண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ராஜராஜ சோழனுக்கு நிறைய புனை பெயர்கள் எல்லாம் உண்டாம். அதாவது சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்ற அந்த மூவராலையும் சிறந்த அரசன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால மும்முடி சோழன் அப்படிங்கிற பேரும், கேரள தேசத்தை வென்றதுனால கேரளாந்தகன் அப்படின்னும், சிங்கள தேசத்தை வென்றதுனால சிங்களாந்தகன் அப்படிங்கிற பேரோடும், அரசர்களும் சிறந்தவன்கிறதுனால க்ஷத்ரிய சிகாமணிங்கிற பேரோட திருமுறை கண்ட சோழன் அப்படின்னும் பேராம். திருமுறை கண்ட சோழன் ஒரு முறை தன்னோட அரசவையில் இந்த புலவர்கள் எல்லாம் திருமுறைகளை பாடுறாளாம். அதை கேட்டு அதில் மெய்மறந்து போன இந்த ராஜராஜ சோழன் இந்த பாடல்கள்லாம் எதில் இருக்கு அப்படின்னு கேட்க, திருமுறைகளில் இருக்குங்கிறத தெரிஞ்சின்ற இவர் சிதம்பரம் பொல்லா பிள்ளையாரோட அனுகிரகத்தோடையும் நம்பியாண்டார் நம்பியோட உதவியோடையும் சிதம்பரத்தில் அந்த திருமுறைகள் எல்லாம் மீண்டும் கண்டெடுத்தாராம். அப்பேற்பட்ட அந்த சிதம்பரத்தில் இருக்கிற அந்த நடராஜர் இருக்கிற அந்த சிதம்பரத்தில் இந்த திருமுறைகள் எல்லாம் மீண்டும் கண்டெடுத்ததுனால திருமுறை கண்ட சோழன் அப்படிங்கிற பேர் இவருக்கு ஏற்பட்டதாம். நாயன்மார்களோட உருவ வழிபாடையும் முதல்ல கோயிலுக்குள்ள கொண்டு வந்தவர் இந்த ராஜராஜ சோழன் தானா. நாயன்மார்கள் தாம் சிவபெருமான அனுபவிச்சு பாடினதுல நாம் எல்லாரும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினசரி வழிபாட்டில் இந்த திருமுறைகள் எல்லாம் கொண்டு வந்தாராம். ராணி செம்பியன் மாதேவி வளர்த்ததுனால பக்தியோடையும் வீரத்தோடையும் வளர்ந்து வந்த இந்த ராஜராஜ சோழன் அவருக்கு இந்த அரிய கலைகளை போஷிக்கிறதையும் கற்கோயில்கள் கட்டுவதிலையும் பெரிய ஈடுபாடு இருந்ததாம். அதனால தான் நமக்கும் இந்த தேசத்துக்கும் கிடைச்ச பெரிய பொக்கிஷம் இந்த தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயிலுக்கு பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில்னு நிறைய பெயர்கள் எல்லாம் இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோயிலில் இன்டர்லாக் டெக்னிக் யூஸ் பண்ணி கட்டியிருக்கா. ஒரு கல்லை இன்னொரு கல்லோட அடுக்கியும் சொருகியும், நம்ம இப்போ பில்டிங் பிளாக்ஸ் லெகோ எல்லாம் விளையாடுறோம் இல்லையா,
அதே போல் கட்டியிருக்கிறதுனால இந்த கோயில் பூகம்பம் புயல் வர சமயத்துலலாம் அசைஞ்சு கொடுக்குமே தவிர கீழே விழாதாம். இந்த கோயில் சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த கோயிலோட கட்டுமானத்தையும் தமிழையும் ஒப்பிட்டு ரொம்ப அழகாக சொல்லுவாராம். அது எப்படின்னா, இந்த கோயிலோட சிவலிங்கம் 12 அடி, தமிழின் உயிரெழுத்துக்கள் 12. இந்த கோயில் சிவலிங்க பீடம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18. இந்த கோயிலோட கோபுரத்தோட மொத்த அடி 216, தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இந்த நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே உள்ள தூரம் 247. இந்த கோவில் தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247. இந்த கோயிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையாக நம்ம மத்திய அரசாங்கம் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1000 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அதில் இந்த தஞ்சை பெரிய கோயிலான பெருவுடையார் கோயிலோட தோற்றம் பதிக்கப்பட்டிருந்ததாம். அதே போல் 1995ஆம் ஆண்டு ராஜராஜ சோழனின் தபால் தலையையும் வெளியிட்டது. இப்படிப்பட்ட இந்த தஞ்சாவூருக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ஃபேமஸாக, தலையாட்டி பொம்மை. இந்த தலையாட்டி பொம்மை இப்போ இங்கே எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொம்மையிலையும் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பொம்மையை நம்ம எந்த பக்கம் தள்ளி விட்டாலும், தூக்கியே போட்டால் கூட அது மறுபடியும் நிமிர்ந்து நின்றுடுமா. ஏன்னா அதோட அடிப்பகுதி அகலமாகவும் எடை அதிகமாகவும் இருக்க, மேல் பகுதி குறுகலாகவும் எடை குறைவாகவும் இருக்குமா. இதை தான் ஜீரோ செட்டில்மெண்ட் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவா. இதே கான்செப்டில் தான் இந்த பொம்மை இருக்குது. அதே கான்செப்டில் தான் ராஜராஜ சோழன் கட்டின கோவிலும் இருக்குது. இந்த கோயிலோட அஸ்திவாரத்தில் நிறையா வகையான மண்ணை நிரப்பி அது மேலே இந்த கோயிலை கட்டியிருக்க. கனமான கற்களை யூஸ் பண்ணி இன்டர்லாக் டெக்னிக் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறதுனால இந்த கோயில் முன்பே சொன்னது போல் பூகம்பம்லாம் வரைச்சி அசைஞ்சு கொடுக்குமே தவிர கீழே விழாதாம். இந்த கோபுரம் வரைக்கும் ஒற்றை சுவராகவும் அதற்கு மேலே இரட்டை சுவராகவும் விமானம் தலையாட்டி பொம்மை கான்செப்டில் இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு தான் டைனமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவா. இந்த கோயில் பக்தி கலைகளுக்கு மட்டும் இல்லாமல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு கூட பெரிய பங்கு வகிச்சிருக்கு. முதல்ல ராஜராஜ சோழன் தான் கல்வெட்டுகளெல்லாம் தமிழில் எழுதினாராம். இந்த ராஜராஜ சோழன் பக்தி, வீரம், கலைகள் இதற்கெல்லாம் மட்டும் எடுத்துக்காட்டாக இல்லாமல் இதெல்லாம் மட்டும் காமிக்காமல் தர்மத்தை மட்டும் விட்டு வைக்கலையாம். அவர் இது எல்லாத்தையும் காமிச்சவர் தர்மத்தை விட்டு வைக்கலையாம். இனிமேதான் தர்மமே வளருது. நம்ம எல்லாரும் ஒரு பென்சில் கொடுத்தா கூட அது நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிப்போம். ஆனால் வடக்க துங்கபத்ராலேருந்து இன்னுமா சமுத்திரம் வரைக்கும் ஆண்ட இந்த ராஜராஜ சோழன் இவ்வளோ பெரிய கோயில் நமக்கு கொடுத்தும் தன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பெருமையாக சொல்லிக்கலையாம். அவர் இந்த கட்டுமான பணிக்கு உதவி செஞ்ச அத்தனை பேரோட பேரையும் அந்த கோயில் கல்வெட்டுலாம் எழுதியிருக்காராம். இவ்வளோ பண்ண இவர் தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவபாத சேகரன்னு நான் என்னை கூப்பிட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அது ஏன் சிவபாத சேகரன் அப்படின்னா, சிவனுடைய அந்த சர்வேஸ்வரனுடைய பாதத்தை தன் தலையில் தாங்குபவன் அப்படின்னு அர்த்தமாம். புகழ், பொன், ராஜ்யம்னு இது எல்லாம் இருந்தால் கூட அது அனைத்துமே உன் கிருபையாலே. அதனால் நான் எப்பவும் உன் அடிப்பணிய ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் அதனால் என்னை சிவபாத சேகரன் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்த ராஜாக்களும் ராணிக்களும் தேச பக்தர்களும் வாழ்ந்த இந்த நாட்டில் நாமும் வாழ ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன்.